ஆக்ஷனோட வர ஜீவ காணிக்க அப்போ கட்ட நலவா அது கீவே இண்டும் பொழுது கத்திரன் மைப்பிரக்கிறான் ஆள் தாழ்ச்சியடைதேன் சங்கீதம் 23:1 குதிரை யுத்தநாளுக்கு ஆய்த்தக்கப்படும் ஜெயமோ கத்தனால் வரும் நீதிமொழிகள் 21:31 நீ விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை காண்பாய் யோவான் 11:40 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் நிலன் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாக பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடன் அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கியவர், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசலின் துடியோடு அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படி போன்றவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். சங்கீதம் 120:123 1-5. கர்த்தரை தூதிங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது, அவர் கிருபை என்றுமுள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றுமுள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறார் சொல்லுவதாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டறிவு விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பாட்சத்தில் இருக்கிற மனுஷன் எங்கே என்ன செய்வான். சங்கீதம் 118:1-6. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே அவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். மத்தேயு 21:22. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகிட்டுமே, பயப்படாதே, நான் துணிக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் சிறுகிட்டுமே, பயப்படாதே, நான் உனக்கு துணிக்கிறேன் என்று இஸ்ரவேலின் பசுத்தமாகிய முன் மீட்பர் வைக்கிறார். ஏசாயா 41:16.